ராஜபாளையம் அருகே மேலக்குளம் கண்மாய் உடைந்து வாகைக்குளம்பட்டி பகுதியில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீர் புகுந்துள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்கியிருக்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன். வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் அங்க இருக்கக்கூடிய மக்களை மீட்டு வேறு ஏதேனும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா, அது குறித்துவீங்க? வணக்கம். ராஜபாளையம் பகுதி அடுத்துள்ள சத்திரப்பட்டி பகுதி பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் வந்து நேற்று இரவு முதலே நல்லா மழை பெஞ்சிருக்கு. இதனால காலையிலேயே நம்ம ஒரு செய்தி எடுத்து போட்டிருந்தோம். அந்த பகுதியில் வீடுகளில் வந்து தண்ணி சூழ்ந்திருக்கு. ஒரு மூதாட்டி கூட மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இறந்திருக்காங்க செய்தி கொடுத்திருந்தோம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கண்மாயில வந்து நீர்வரத்து அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருந்த நிலையில மேலக்குளங்கண்மாய், கீழக்குளங்கண்மாய் உள்ளிட்ட பகுதியில வந்து நீர்வரத்து அதிகமாகி மேலக்குளங்கண்மாய் வந்து உடைப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த உடைப்பு ஏற்பட்டதன் காரணமா பாத்தீங்கன்னா நீர்வரத்து அதிகமா வந்து வீடுகளில் நீர் சூழ்ந்ததால அந்த பகுதி மக்கள் வந்து தங்குறதுக்கு வசதி இல்லாமலையும் தங்களோட உடைமைகள் இழந்தும் பதிவிச்சிருந்த நிலையில வந்து அவங்க வந்து போராட்டத்துக்கு தள்ளப்பட்டு அவங்க சாலை மறியல் போராட்டத்துக்கு ஈடுபட்டிருக்கா வந்தாங்க. இந்த தகவல் அறிந்து வந்த ராஜபாளையம் வட்டாட்சியர் ராமச்சந்திரன் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பகுதி மக்கள்கிட்ட வந்து உடனடியாக அவங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் என கூறியும் அவங்களுக்கு உணவுகள் ஏற்பாடு செஞ்சு சமுதாய கூடத்தை தங்க வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வீடு இருக்கு. சுமார் இதுல வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து தண்ணியில மூழ்கி இருக்கு. அந்த பகுதி மக்களை வந்து பாதுகாப்பாக கூட்டு போய் ஒரு சமுதாய கூடத்தில் தங்க வச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் நீர்வரத்து வந்து அதிகரித்து வந்துகிட்டு இருக்கனால நிறைய வீடுகள் வந்து நீர்ல மூழ்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். மேலக்குளம் கண்மாய் உடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி கீழக்குளம் கண்மாயும் உடையிற வாய்ப்பு இருக்கு. இதே போல நத்தம்பட்டி பகுதியில் உள்ள கண்மாயும் நீர்வரத்து அதிகம்னால அங்கேயும் உடைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குனால இதெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை காலத்துக்கு முன்னாடியே வந்து கண்மாய்களை வந்து தூர்வாரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு உடைப்பு ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 300க்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கி இருக்கு. அந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப அவங்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அசௌகரியத்துக்குள்ளாயிருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராதாகிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.